வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த சேனலில் தவிர்க்க முடியாத காரணத்தால் தொடர்ந்து இதில் வீடியோக்கள் அப்லோட் பண்ண முடியலை. இன்னும் இந்த சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் வரும். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த கமெண்டில் கேட்கலாம். உங்கள் சந்தேகங்களுக்கு தகுந்த மாதிரி வீடியோக்கள் இதில் நான் தொடர்ந்து போட்டுட்ருப்பேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த்ரெட் பைப்பிங் டபுள் ஃபுட்டில் நம்ம பண்ணலாம். அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு சிங்கிள் ஃபுட் சின்ன மிஷினில் செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்டில் இருந்தது. அதனால் நம்ம டபுள் ஃபுட்லேயே அந்த த்ரெட் பைப்பிங் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ளவுஸ் நம்ம நெக்கு பகுதி அப்படியே லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி திருப்பி தைச்சிருக்கிறேன். ஷோல்டர் எல்லாமே நம்ம ஜாயிண்ட் ஆக்கி ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதி எல்லாமே தைச்சிருக்கிறேன். இது ஃப்ரண்ட்டில் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். இந்த த்ரெட் வச்சு நம்ம பைப்பிங் பண்ணுறோம். இப்போ இதில் டபுள் ஃபுட்லேயே அதாவது எப்போதும் நம்ம தைக்கிற அந்த ஃபுட்டை நம்ம மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கலாம். வச்சுட்டு இதில் ஒரு ஸ்கேலோட அளவுக்கு நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணலாம். இது கோல்டு கலர் டிஷ்யூ கிளாத். உங்களுக்கு என்ன கிளாத்தில் பண்ணணுமோ நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இதில் கோல்டு கலரில் டிசைன் இருக்கிறதுனால இது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால இதில் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு ஸ்கேலோட அளவுக்கு எடுத்துகிட்டு இது நேராக இருந்தது அப்படின்னா 2 பீஸையும் சேர்த்து இந்த மாதிரி கிராஸில் நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் இருக்குது பாருங்கள், அது அப்படி கிராஸில் ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு நேராக ஒரு தையல் தைச்சிருங்க. தைச்சிட்டு திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இப்போ உள்பக்கம் இருக்கிறத கொஞ்சம் அந்த மாதிரி சைடில் தெரிகிற பகுதியை அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நாம் ஒன் சைடாக மடித்து தைக்கணும். இந்த மாதிரி சின்னதாகவும் மடிக்கக்கூடாது, இப்படி பெருசாகவும் மடிக்கக்கூடாது. பெருசாக மடித்தோம் அப்படின்னா இந்த சைடில் கொஞ்சமாக கிளாத் இருக்கும். அதனால் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி மடிக்கணும். ரொம்ப சின்னதாக மடிச்சிட்டிங்கனாலும் அந்த பகுதி அகலமாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுட்டு தையல் நல்ல எட்ஜில் வெளிப்பக்கம் விழணும். அதே சமயம் அந்த பீஸை நம்ம இழுக்கக்கூடாது. அப்படி ஸ்மூத்தாக அப்படி அழுத்தி விட்டுட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. ஏன்னா இழுத்தோம் அப்படின்னா இது கிராஸ் பீஸ் பாருங்கள், ஒரு பக்கம் அகலம் கம்மியாக இருக்கும், ஒரு பக்கம் அகலமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த பீஸ் இழுத்து வரும்போது அந்த மாதிரி வந்துடும். அதனால் இழுத்து பிடிக்காமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. அந்த தையல் நல்ல எட்ஜில் விழணும். இந்த ஜாயிண்ட் பகுதியில் அந்த ஜாயிண்ட் பக்கம் இருக்குது பாருங்கள், அதை அப்படி ரெண்டாக அப்படி பிரித்து தேய்ச்சி விட்டுருங்க. இது எதனால் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே இடத்துல அது மடிப்பு இருக்கும்போது அந்த பகுதி கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் அந்த ஜாயிண்ட் பக்கத்தில் உள்ள பீஸ் 2 பக்கமும் இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். தைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே தச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த ப்ளவுஸ் கிளாத்து, லைனிங் கிளாத்து மேலே தெரிகிற மாதிரி. இப்போ இந்த நெக்கு பகுதியில் எட்ஜில் ஒரு தையல் தச்சுருக்கிறேன் நான் ஏற்கனவே. அந்த மாதிரி தச்சுட்டு தைங்க ஈஸியாக இருக்கும். இந்த கிராஸ் பீஸை நம்ம இப்படி இந்த மடிச்சிருக்கிறத அப்படி அடிப்பக்கம் வைக்கணும். இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு அடிப்பக்கம் வைக்கலாம். அடிப்பக்கம் வச்சுட்டு கொஞ்சமாக அந்த கிராஸ் பீஸ் வெளியே தெரியணும். மேலே இருக்கிற அந்த ப்ளவுஸோட பகுதியில் நம்ம ஏற்கனவே எட்ஜில் ஒரு தையல் தச்சுருக்கிறேன். அதே மாதிரி நம்ம எட்ஜில் ரெண்டாவதாக நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். நல்லா எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குங்க. ஏன்னா நமக்கு மடித்து நம்ம திருப்பி தைச்சிருக்கிறதுனால எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குனா ஒன்றும் ஆகாது. ஆனால் கிராஸ் பீஸ் மட்டும் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரியணும். ஏன்னா கிராஸ் பீஸ் நம்ம எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கணும் அப்படின்னா பிரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம கிராஸ் பீஸை கொஞ்சம் விட்டு ஜாயிண்ட் ஆக்கணும். நெக்கு பகுதி ஃபுல்லாக இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இப்போ நீங்கள் ப்ளவுஸில் பட்டி பீஸ் எல்லாமே ஜாயிண்ட் ஆக்கிட்டு கூட இந்த மாதிரி பண்ணலாம். இப்படியும் நம்ம பண்ணலாம். ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் இது நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நான் கோல்டு கலர் கிளாத் அப்படிங்கும்போது நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு பைப்பிங் பண்ணுங்கள். மற்ற பாலி காட்டன் கிளாத்து, சில்க் காட்டன் கிளாத்து எல்லாமே கொஞ்சம் அது ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் இப்படி தேய்ச்சி விடணுங்கிற அவசியம் இல்லை. பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை நம்ம எந்த பகுதியில் வைக்கணும் அப்படின்ட்டு பார்ப்போம். அந்த தையல் லைன் தெரியுது பாருங்கள், இதுக்கு மேலே இந்த சைடில் வைக்கணும். அடிப்பக்கம் வைக்கக்கூடாது, இதுக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த கிளாத்தை அப்படியே நம்ம அப்படி திருப்பி இப்படி இருக்குது பாருங்கள், இதை நம்ம இப்படி திருப்பணும். இப்படி திருப்பிட்டு அப்படி அடிப்பக்கம் இப்படி விடுங்க.
பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வரும். இப்போ நாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபூட்டில் ஒரு பகுதி இருக்குது பாருங்கள், அது வந்து அந்த பைப்பிங் பகுதிக்கு மேலே இருக்கணும். இந்த சைடில் உள்ளது அந்த பைப்பிங் பகுதிக்கு மேலே அப்படியே அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த நீடில் வந்து நமக்கு அந்த பைப்பிங்கை விட்டு சைடில் இந்த தையல் விழும், அந்த மாதிரி வரும். கரெக்டாக அந்த ஃபுட் வந்து அதில் இருக்கும்போது உங்களுக்கு நகண்டு வராமல் அதுலேயே அப்படியே உங்களுக்கு போயிட்டுருக்கும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக நம்ம அடிப்பக்கம் திருப்பி அப்படியே பைப்பிங் பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம வைக்கும்போது அந்த ஃபுட்டுக்கு அடியில் அந்த பைப்பிங் பண்ணுற பகுதியை நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம தைக்கும்போது நகண்டு வராது. ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு நீடில் வந்து அதுக்கு அந்த ப்ளவுஸோட நல்லா அப்படி ஜாயிண்ட் ஆகி இருக்கும்போது நகண்டு வராமல் அது கரெக்டாக அந்த பகுதியிலே தையல் விழும். கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக அடிப்பக்கம் திருப்பி பண்ணுங்கள். நல்லா அழுத்தி நமக்கு எவ்வளோ தூரம் அடிப்பக்கம் அந்த கிராஸ் பீஸை நீங்கள் விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அடிப்பக்கம் அப்படியே திருப்பி விட்டுருங்க. அப்போ நமக்கு அந்த த்ரெட்டோட அளவுக்கு அப்படி நல்லா கவர் பண்ணுற மாதிரி அந்த பகுதி வரும். இது வந்து நீங்கள் இந்த மிஷினில் தான் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு இல்லை, எந்த மிஷினில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இதை விட நீங்கள் சின்ன மிஷினில் அந்த ஃபூட்டு பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும்போது நல்லா அதில் அழுத்தி பிடிச்சி பைப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ அந்த உள்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கிளாத்து கொஞ்சம் அப்படி இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்கும். நமக்கு இந்த ஃபூட் இருக்குது பாருங்கள், இப்போ பைப்பிங்கு வெளிப்பக்கம் அந்த மாதிரி வச்சுருங்க. கரெக்டாக அந்த பைப்பிங்கு வெளிப்பக்கம் அந்த ஃபூட்டு இருக்கணும். அப்படி வச்சுட்டு அந்த நெக்கு பகுதி திரும்புகிற பகுதியில் இப்படியே திருப்பி விட்டுருங்க. அப்போ நெக்கோட ஷேப் வந்து ரொம்ப நல்லா வரும். அந்த நெக்கு திரும்புகிற பகுதியில் மட்டும் அப்படியே நீங்கள் அப்படி திருப்பி விட்டுருங்க. அப்படியே ஒரு கை வச்சு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே திருப்பி விடுங்க. நெக்கு வந்து ரவுண்டு ஷேப் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. ரெண்டாவது ஒரு தையல் விழும்போது உள்பக்கம் இருக்கிற அந்த பகுதியும் அந்த ப்ளவுஸோட நல்லா செட் ஆகிருக்கும். நெக்கு பகுதியும் அப்படி ரவுண்டு ஷேப் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா சில சமயம் பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் பண்ணுறது அப்படி தூக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நல்ல உடம்போட சேர்ந்த மாதிரி அந்த பைப்பிங் பண்ணியிருக்கிறது இருக்கும். இது ஈஸியாக பைப்பிங் பண்ணுற மாதிரி உள்ள மெத்தடில் தான் இது சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், இப்போ அடிப்பக்கம் நல்லா செட் ஆகிட்டு இந்த பகுதி எல்லாமே. இப்போ இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா அந்த சிங்கிள் ஃபுட் வந்து நமக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டபுள் ஃபுட்லேயும் நம்ம வந்து தைக்கலாம் அப்படிங்கிறத ஈஸியான முறையில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.